என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. நேரம் வராமல் எந்த விதையும் மரமாக மாறாது. அதுபோல மனிதன் உழைத்தாலும் சில விஷயங்கள் உடனே கைக்கு வராது. அதனால் பல நேரங்களில் மனதில் ஒரு சந்தேகம் எழும். என் முயற்சிக்கு பலன் எப்போது வரும் என்று. அந்த கேள்வி மனிதனை சற்று தளரச் செய்யலாம். ஆனால் அந்த உணர்வு ஒரு தோல்வி அல்ல. அது வெற்றி வருவதற்கு முன் வரும் அமைதியான காலம். வாழ்க்கையில் சில நேரங்கள் காத்திருக்கும் காலமாக இருக்கும். அந்த காலத்தில் வெளியில் பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயார் ஆகிக் கொண்டிருக்கும். மண்ணுக்குள் இருக்கும் விதை போல. அந்த விதை வெளியிலிருந்து பார்த்தால் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் மண்ணுக்குள் அது மெதுவாக வேர்களை விரிக்கிறது. அந்த வேர்கள் தான் அதன் எதிர்கால மரத்தின் வலிமை. என் தங்கமே, உன் உழைப்பும் அப்படித்தான். நீ இன்று அமைதியாக உழைத்து கொண்டிருக்கிறாய். உன் முயற்சிகள் சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உனக்கே கூட அதன் பலன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பு வீணாக போகாது. அது மெதுவாக உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறது. ஒரு காலம் வரை வாழ்க்கை மனிதனை சோதிக்கும். அந்த சோதனை அவனை நிறுத்துவதற்காக அல்ல, அவனை வலிமையாக்குவதற்காக. அந்த சோதனைகளை கடந்து செல்லும் மனிதன் தான் ஒரு நாள் பெரிய நிலையை அடைவான். ஏனெனில் அவன் வாழ்க்கையின் மதிப்பை புரிந்துகொள்வான். என் தங்கமே, சில நேரங்களில் நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கவலைப்படலாம். அவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கிறது. ஒரு விதை மழைக்காலத்தில் முளைக்கும். இன்னொரு விதை கோடைக்காலம் முடிந்த பிறகு தான் முளைக்கும். ஆனால் இரண்டும் மரமாக மாறும். அதனால் தான் வாழ்க்கையில் முக்கியமானது வேகம் அல்ல, தொடர்ச்சி. நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கை ஒரு நாள் உன் முயற்சியை மதிக்கும். அந்த நாள் தாமதமாக வந்தாலும் அது நிச்சயம் வரும். என் தங்கமே, நேரம் வராமல் எந்த நதியும் கடலை அடையாது. அந்த நதி மலைகளில் பிறக்கும் போது மிகவும் சிறிய ஓடை போல இருக்கும். அதை பார்த்து யாரும் அது ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும். சில நேரங்களில் பாதை வளைந்து செல்லும். ஆனால் அது நின்றுவிடாது. அந்த தொடர்ச்சியான பயணம் தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் உன் முயற்சி தொடர்ந்து இருந்தால் அது உன்னை ஒரு நாள் உன் இலக்கிற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, சொத்து சேரும் காலம் என்பது திடீரென ஒரு நாள் ஆரம்பிக்காது. அது மெதுவாக ஆரம்பிக்கும். மனிதன் தனது வாழ்க்கையை சீராக கட்டிக்கொண்டு இருக்கும் போது அந்த காலம் அமைதியாக வந்து சேரும். அந்த காலம் வந்த பிறகு தான் அவன் தனது முயற்சியின் பலனை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை புரியும். நான் மிகவும் நீண்ட காலம் காத்திருந்தேன். ஆனால் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை. இன்று அந்த நினைவு உன் மனதில் ஒரு பெருமையை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு அழகான தருணம் இருக்கும். அந்த தருணத்தில் மனிதன் தன்னுடைய உழைப்பின் பலனை உணர்வான். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு மனதில் ஒரு ஆழமான அமைதி வரும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் வெளியில் இருந்து வராது. அது உன் உழைப்பின் உள்ளார்ந்த பலன். என் தங்கமே, அதனால் மனதில் ஒருபோதும் பயம் வைத்துக்கொள்ளாதே. நேரம் வராமல் போகாது. வாழ்க்கை மெதுவாக தனது பாதையை அமைக்கும். நீ உன் முயற்சியை தொடர்ந்தால் அந்த நேரம் நிச்சயம் உன்னை தேடி வரும். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் முழு உலகமும் வெளிச்சமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ தொடர்ந்து உழைத்ததால் அந்த நேரம் மெதுவாக அருகில் வருகிறது. அந்த உதயம் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை காணும். அந்த வெளிச்சம் உன் முயற்சியின் அடையாளம். அந்த வெளிச்சம் உன் பொறுமையின் பலன்.
அந்த வெளிச்சம் உன் நம்பிக்கையின் வெற்றி. ஒரு நாள் நீ அமைதியாக நின்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு பெருமையின் சிரிப்பு. அந்த சிரிப்பு உன் உழைப்பின் சிரிப்பு. என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நேரம் வராமல் போகாது. சொத்து சேரும் காலம் நிச்சயம் துவங்கும். அந்த காலம் மெதுவாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை விடாமல் தொடரு. வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான செல்வம். அந்த அமைதி தான் நீ தேடிய உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் மனம் மிகவும் அமைதியாகி விடும். அந்த உண்மை என்னவென்றால், எதுவும் திடீரென உருவாகாது. ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்படும்போது அது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடிவடையாது. முதலில் அதன் அடித்தளம் அமைக்கப்படும். அந்த அடித்தளம் சில மாதங்கள் எடுத்து கொள்ளலாம். அந்த காலத்தில் வெளியே பார்த்தால் எதுவும் பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் தான் அந்த கட்டிடத்தின் வலிமை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாக நீ அமைதியாக உழைத்து கொண்டிருக்கிறாய். அந்த உழைப்பு வெளியில் பெரிய மாற்றம் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உன் எதிர்காலத்தின் அடித்தளத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால் அதன் மேல் கட்டப்படும் வாழ்க்கை மிகவும் நிலையானதாக இருக்கும். என் தங்கமே, பல நேரங்களில் மனிதன் தன்னுடைய பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடுவான். அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு இன்னும் ஏன் இல்லை என்று எண்ணுவான். அந்த எண்ணம் மனதில் ஒரு தாழ்வு உணர்வை உருவாக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் வாழ்க்கையின் முழு உண்மையை காட்டாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. அந்த பாதையில் அவர் நடக்கும் வேகம் வேறுபடும். ஒரு நதி மலைகளில் இருந்து பிறக்கும் போது அது மிகவும் சிறியதாக இருக்கும். அது மெதுவாக ஓட ஆரம்பிக்கும். அதன் பாதையில் கற்கள் இருக்கும். சில நேரங்களில் அது தடைகளை சந்திக்கும். ஆனால் அந்த நதி நிற்காது. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தொடர்ச்சியான பயணம் தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம். இன்று நீ எடுத்து கொண்டிருக்கும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய பலனை உருவாக்கும். அந்த பலன் திடீரென வந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது நீண்ட கால உழைப்பின் பலன். ஒரு மரம் வளரும்போது அது முதல் சில ஆண்டுகளில் மிகவும் மெதுவாக இருக்கும். ஆனால் அதன் வேர்கள் அந்த காலத்தில் மிகவும் வலிமையாக உருவாகும். அந்த வேர்கள் வலிமையாக இருந்தால் அந்த மரம் பல வருடங்கள் நிலைத்து நிற்கும். அதுபோல உன் வாழ்க்கையின் இந்த காலம் உன் வேர்களை வலிமையாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, சொத்து சேரும் காலம் என்பது வெறும் பணம் சேரும் காலம் மட்டும் அல்ல. அது வாழ்க்கை மெதுவாக நிலை பெறும் காலம். அந்த காலத்தில் மனிதன் தனது உழைப்பின் பலனை உணர ஆரம்பிப்பான். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனிதனை குழப்பப்படுத்தலாம். என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்போது வரும் என்று அவன் கேட்கலாம். ஆனால் அந்த அமைதி தான் பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் காலம். ஒரு காலை சூரியன் உதிக்க முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் உலகம் முழுவதும் வெளிச்சமாகி விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் மெதுவாக அருகில் வருகிறது. நீ உழைத்த ஒவ்வொரு நாளும் அந்த உதயத்தை இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. அந்த உதயம் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை காணும். அந்த வெளிச்சம் உன் உழைப்பின் அடையாளம். அது உன் பொறுமையின் வெற்றி. அது உன் நம்பிக்கையின் பலன். அந்த வெளிச்சம் வந்த பிறகு நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது ஒரு பெருமை உன் மனதில் தோன்றும். நான் காத்திருந்தேன், நான் சோர்ந்து போகவில்லை, நான் முயற்சியை விடவில்லை என்று நினைப்பாய். அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான நினைவாக இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பொருள் அல்ல. அது மன அமைதி. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அது உன் உழைப்பின் பெருமை.
அந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் தான் வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். நீ இன்று உழைப்பது அந்த முழுமையான வாழ்க்கைக்காக தான். அந்த வாழ்க்கை மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்தை அவசரப்படுத்த தேவையில்லை. அது இயல்பாக வரும். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு வெறும் மகிழ்ச்சி அல்ல. அது நிம்மதியின் சிரிப்பு. அது உன் உழைப்பின் பலன். என் தங்கமே, அதனால் உன் மனதில் ஒருபோதும் பயம் வைத்துக்கொள்ளாதே. நேரம் வராமல் போகாது. வாழ்க்கை மெதுவாக தனது பாதையை அமைக்கும். அந்த பாதையில் நீ தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் உன் கனவுகள் நிஜமாகும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறுகிறது. அந்த கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். அந்த நிலை தான் உன் உழைப்பின் அடையாளம். ஒரு நாள் அந்த நிலையை பார்த்து நீ அமைதியாக நின்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை ஒருபோதும் ஒரே இடத்தில் நின்றுவிடாது. அது எப்போதும் முன்னே செல்லும். நீ அந்த பயணத்தில் நம்பிக்கையுடன் நடந்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நல்ல நிலை வந்த பிறகு மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தெரியும். என் தங்கமே, உன் உழைப்பை தொடரு. உன் நம்பிக்கையை காக்க. நேரம் வராமல் போகாது. சொத்து சேரும் காலம் நிச்சயம் துவங்கும். அந்த காலம் மெதுவாக உன் வாழ்க்கையின் வாசலை தட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தை நம்பிக்கையுடன் வரவேற்க தயாராக இரு. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு விதத்தில் மிகவும் ஆழமான ரகசியம் கொண்டது. நாம் சில நேரங்களில் உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு விதமான விதியை பின்பற்றுகிறது. அது மெதுவாக உருவாகும். அது பொறுமையை விரும்பும். அது தொடர்ந்து முயற்சி செய்யும் மனிதர்களை தான் விரும்பும். நீ இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய பலனாக மாறும். அந்த நாள் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக வரும். ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உழைப்பை மறக்காது. அது சில நேரங்களில் தாமதமாக பதிலளிக்கலாம். ஆனால் அது பதிலளிக்காமல் இருக்காது. என் தங்கமே, ஒரு விவசாயி விதையை விதைக்கும் போது அவன் உடனே பயிர் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அவன் மண்ணை தயார் செய்கிறான். விதையை விதைக்கிறான். அதை பாதுகாக்கிறான். மழை வரும் வரை காத்திருக்கிறான். அந்த காத்திருப்பு காலம் தான் அவனுடைய நம்பிக்கையை சோதிக்கும். ஆனால் அவன் அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டான். ஏனெனில் அவன் ஒரு உண்மையை அறிவான், ஒரு நாள் அந்த வயல் பசுமையாக மாறும் என்று. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இன்று நீ விதைத்த உழைப்பு நாளை ஒரு பசுமையான வாழ்க்கையாக மாறும். அந்த மாற்றம் மெதுவாக நடக்கும். முதலில் சிறிய முன்னேற்றங்கள் தோன்றும். பிறகு அந்த முன்னேற்றங்கள் ஒன்றாக சேர்ந்து பெரிய மாற்றமாக மாறும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறான். அவன் தனது பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறான். ஆனால் அந்த ஒப்பீடு உண்மையில் தேவையில்லை. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. ஒருவரின் நேரம் மற்றொருவரின் நேரமாக இருக்காது. ஒரு மரம் 5 வருடத்தில் பெரியதாக மாறும். இன்னொரு மரம் 20 வருடம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் 20 வருடம் எடுத்துக்கொள்ளும் மரம் மிகவும் வலிமையானதாக இருக்கும். அது பல தலைமுறைகள் வாழும். அதுபோல் வாழ்க்கையில் தாமதமாக வரும் வெற்றி மிகவும் நிலையானதாக இருக்கும். என் தங்கமே, நீ இன்று உழைக்கிறாய் என்றால் அது ஒரு நல்ல அறிகுறி. அது உன் வாழ்க்கை முன்னே செல்கிறது என்பதற்கான சான்று. சில நேரங்களில் அந்த முன்னேற்றம் மிகவும் மெதுவாக இருக்கும். ஆனால் அந்த மெதுவான முன்னேற்றம் தான் மிகவும் வலிமையானது. ஒரு நதி மலைகளில் பிறக்கும் போது அது மிகவும் சிறியதாக இருக்கும். அது ஒரு சிறிய ஓடை போல ஆரம்பிக்கும். அதை பார்த்து யாரும் அது ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும். தடைகளை சந்திக்கும்.
சில நேரங்களில் அதன் பாதை மாறும். ஆனால் அது நிற்காது. அந்த தொடர்ச்சி தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். அதுபோல் உன் வாழ்க்கையிலும் தொடர்ச்சி மிகவும் முக்கியம். நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உன் இலக்கிற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, சொத்து சேரும் காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் திடீரென ஆரம்பிக்காது. அது மெதுவாக ஆரம்பிக்கும். முதலில் ஒரு சிறிய முன்னேற்றம் வரும். பிறகு இன்னொரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை புரியும். நான் நினைத்ததை விட வாழ்க்கை என்னை மெதுவாக முன்னே கொண்டு சென்றது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது மன அமைதி. அது உன் உழைப்பின் பெருமை. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் தான் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். நீ இன்று உழைப்பது அந்த முழுமையான வாழ்க்கைக்காக தான். அந்த வாழ்க்கை மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதை அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது தனது நேரத்தில் வரும். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் உலகம் முழுவதும் வெளிச்சமாகி விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் மெதுவாக அருகில் வருகிறது. நீ உழைத்த ஒவ்வொரு நாளும் அந்த உதயத்தை இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. அந்த உதயம் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை காணும். அந்த வெளிச்சம் உன் உழைப்பின் அடையாளம். அது உன் பொறுமையின் பலன். அது உன் நம்பிக்கையின் வெற்றி. அந்த வெளிச்சம் வந்த பிறகு நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு பெருமை உன் மனதில் தோன்றும். நான் காத்திருந்தேன், நான் சோர்ந்து போகவில்லை, நான் முயற்சியை விடவில்லை என்று நினைப்பாய். அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான நினைவாக இருக்கும். என் தங்கமே, அதனால் மனதில் இருக்கும் பயத்தை விடு. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை தொடரு. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் தெளிவாக உன் வாழ்க்கையில் தெரியும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் தோன்றும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நேரம் வராமல் போகாது. சொத்து சேரும் காலம் தாமதமாக இருந்தாலும் நிச்சயம் வரும். அந்த காலம் மெதுவாக உன் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. அதனால் உன் நம்பிக்கையை காப்பாற்று. உன் உழைப்பை தொடரு. வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ அமைதியாக சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் உன் நீண்ட பயணத்தின் இனிய பலன். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கும். அந்த பாடம் என்னவென்றால், எந்த வெற்றியும் ஒரே நாளில் உருவாகாது. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் ஒரு நீண்ட பயணம் இருக்கும். அந்த பயணத்தில் சோர்வும் இருக்கும், காத்திருப்பும் இருக்கும், சில நேரங்களில் நம்பிக்கை தளரும் தருணங்களும் இருக்கும். ஆனால் அந்த எல்லா தருணங்களும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை முழுமையானவராக மாற்றுகின்றன. நீ இன்று நினைக்கும் அந்த சொத்து, அந்த நிலை, அந்த பாதுகாப்பு, அவை எல்லாம் ஒரு நாளில் உருவாக வேண்டிய விஷயங்கள் அல்ல. அவை மெதுவாக கட்டப்படும் வாழ்க்கையின் அடுக்குகள். ஒரு வீட்டை கட்டும்போது முதலில் அதன் அடித்தளம் அமைக்கப்படுகிறது. அந்த அடித்தளம் வெளியில் இருந்து பார்க்கும் போது பெரியதாக தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் அந்த வீடு நிலைக்க முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த அடித்தளம் அமைந்து கொண்டிருக்கிறது. நீ உழைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த அடித்தளத்தை இன்னும் வலிமையாக்குகிறது. அது சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அமைதியாக அந்த அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி விதையை விதைத்த பிறகு தினமும் அந்த வயலை பார்த்து, இன்னும் ஏன் பயிர் வரவில்லை என்று கவலைப்பட்டால் அவன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் அவன் பொறுமையாக காத்திருந்தால் ஒரு நாள் அந்த வயல் பசுமையாக மாறும்.
அந்த பசுமை தான் அவன் காத்திருந்த நாட்களின் பதில். என் தங்கமே, உன் உழைப்பும் அந்த விதையைப் போலத்தான். அது இன்று மண்ணுக்குள் இருக்கலாம். அது இன்னும் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வளராமல் போகாது. அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனிதனை குழப்பப்படுத்தும். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போல இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி தான் பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் காலம். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் உலகம் முழுவதும் வெளிச்சமாகி விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் மெதுவாக அருகில் வருகிறது. நீ உழைத்த ஒவ்வொரு நாளும் அந்த உதயத்தை இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. அந்த உதயம் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை காணும். அந்த வெளிச்சம் உன் உழைப்பின் அடையாளம். அது உன் பொறுமையின் பலன். அது உன் நம்பிக்கையின் வெற்றி. அந்த வெளிச்சம் வந்த பிறகு நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது ஒரு பெருமை உன் மனதில் தோன்றும். நான் அந்த நாட்களில் சோர்ந்தேன், ஆனால் நான் நிற்கவில்லை என்று நினைப்பாய். அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான நினைவாக இருக்கும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது மன அமைதி. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அது உழைத்த வாழ்க்கையின் பெருமை. ஒரு மனிதன் தனது உழைப்பால் ஒரு நிலையை அடைந்தால் அந்த நிலைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. நீ இன்று உழைப்பது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக தான். அந்த வாழ்க்கை மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதை அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் நீ அமைதியாக நின்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு வெறும் மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல. அது நிம்மதியின் சிரிப்பு. அது உன் உழைப்பின் பலன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக வந்தால் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். உடனே கிடைத்த விஷயங்கள் சில நேரங்களில் விரைவாக மறந்து போகும். ஆனால் காத்திருந்து பெற்ற விஷயங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். அதனால் தான் வாழ்க்கை சில நேரங்களில் மனிதனை காத்திருக்கச் செய்கிறது. அந்த காத்திருப்பு காலம் மனிதனின் மனதை வலிமையாக்கும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நேரம் வராமல் போகாது. வாழ்க்கை தனது சரியான நேரத்தில் அதன் பலனை தரும். அந்த நேரம் தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயம் வரும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறுகிறது. அந்த கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். அந்த நிலையை பார்த்து நீ ஒரு நாள் பெருமையாக நின்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணம். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, அதனால் உன் மனதை ஒருபோதும் தளர விடாதே. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை தொடரு. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் மனிதன் தேடும் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் தெரியும். என் தங்கமே, உன் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை விடாமல் தொடரு. நேரம் வராமல் போகாது. சொத்து சேரும் காலம் நிச்சயம் துவங்கும். அந்த காலம் மெதுவாக உன் வாழ்க்கையின் வாசலை தட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தை நம்பிக்கையுடன் வரவேற்க தயாராக இரு. அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உன் உழைப்பின் உண்மையான பலன். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையை ஆழமாக கவனித்தால் ஒரு பெரிய உண்மை தெரியும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. விதை விதைக்கப்படும் காலம் வேறு, அது முளைக்கும் காலம் வேறு, அது மரமாக வளரும் காலம் வேறு. அதுபோல மனிதனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனி நேரம் இருக்கும்.
அந்த நேரத்தை நாம் சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் கவலைப்படுகிறோம். நீ இன்று உழைக்கும் போது உன் மனதில் ஒரு ஆசை இருக்கும். ஒரு நாள் என் உழைப்புக்கு ஒரு அடையாளம் வர வேண்டும் என்று. அந்த ஆசை தவறானது அல்ல. அது மனிதனின் இயல்பான கனவு. ஆனால் அந்த கனவு நிஜமாக மாற ஒரு பயணம் தேவை. அந்த பயணத்தில் பொறுமையும் நம்பிக்கையும் மிக முக்கியம். என் தங்கமே, ஒரு மலை மீது ஏற ஆரம்பிக்கும் போது முதல் சில அடிகள் மிகவும் கடினமாக இருக்கும். மூச்சு அதிகமாகும், உடல் சோர்வாகும். அந்த நேரத்தில் மனிதன் திரும்பி போகலாம் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவன் தொடர்ந்து ஏறினால் மெதுவாக அந்த உயரம் அதிகரிக்கும். மேலே சென்ற பிறகு கீழே பார்த்தால் அவன் கடந்து வந்த பாதை மிக நீளமாக இருக்கும். அந்த தருணத்தில் தான் அவன் உணர்வான், இந்த பயணம் கடினமாக இருந்தாலும் அதன் மதிப்பு மிக அதிகம் என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று நீ சந்திக்கும் சிரமங்கள் நாளை உன் பெருமையின் கதையாக மாறும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அவன் உள்ளத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் அவனை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றினாலும் அந்த நம்பிக்கை அவனை முன்னே கொண்டு செல்லும். ஒரு நதி மலைகளில் பிறக்கும் போது அது மிகவும் சிறியதாக இருக்கும். அதை பார்த்து யாரும் அது ஒரு நாள் பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி தனது பயணத்தை நிறுத்தாது. அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும், சில நேரங்களில் அதன் பாதை மாறும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த தொடர்ச்சியான பயணம் தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் தொடர்ச்சி மிகவும் முக்கியம். நீ தொடர்ந்து உழைத்தால் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் உன் இலக்கிற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, சொத்து சேரும் காலம் என்பது வெறும் பொருள் சேரும் காலம் மட்டும் அல்ல. அது வாழ்க்கை நிலைபெறும் காலம். அந்த காலத்தில் மனிதன் தனது உழைப்பின் பலனை உணர ஆரம்பிப்பான். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனிதனை குழப்பப்படுத்தலாம். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போல இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி தான் பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் காலம். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் உலகம் முழுவதும் வெளிச்சமாகி விடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உழைத்த ஒவ்வொரு நாளும் அந்த உதயத்தை இன்னும் அருகில் கொண்டு வருகிறது. அந்த உதயம் வந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை காணும். அந்த வெளிச்சம் உன் உழைப்பின் அடையாளம். அது உன் பொறுமையின் பலன். அது உன் நம்பிக்கையின் வெற்றி. அந்த வெளிச்சம் வந்த பிறகு நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒரு பெருமை உன் மனதில் தோன்றும். நான் அந்த நாட்களில் சோர்ந்தேன், ஆனால் நான் முயற்சியை விடவில்லை என்று நினைப்பாய். அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான நினைவாக இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது மன அமைதி. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அது உழைத்த வாழ்க்கையின் பெருமை. ஒரு மனிதன் தனது உழைப்பால் ஒரு நிலையை அடைந்தால் அந்த நிலைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. நீ இன்று உழைப்பது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக தான். அந்த வாழ்க்கை மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதை அவசரப்படுத்த தேவையில்லை. ஒரு நாள் நீ அமைதியாக நின்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு வெறும் மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல. அது நிம்மதியின் சிரிப்பு. அது உன் உழைப்பின் பலன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக வந்தால் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். உடனே கிடைத்த விஷயங்கள் சில நேரங்களில் விரைவாக மறந்து போகும். ஆனால் காத்திருந்து பெற்ற விஷயங்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். அதனால் தான் வாழ்க்கை சில நேரங்களில் மனிதனை காத்திருக்கச் செய்கிறது. அந்த காத்திருப்பு காலம் மனிதனின் மனதை வலிமையாக்கும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நேரம் வராமல் போகாது.
வாழ்க்கை தனது சரியான நேரத்தில் அதன் பலனை தரும். அந்த நேரம் தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயம் வரும். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறுகிறது. அந்த கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். அந்த நிலையை பார்த்து நீ ஒரு நாள் பெருமையாக நின்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணம். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, அதனால் உன் மனதை ஒருபோதும் தளர விடாதே. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை தொடரு. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் மனிதன் தேடும் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் தெரியும். என் தங்கமே, உன் நம்பிக்கையை காப்பாற்று. உன் முயற்சியை விடாமல் தொடரு. நேரம் வராமல் போகாது. சொத்து சேரும் காலம் நிச்சயம் துவங்கும். அந்த காலம் மெதுவாக உன் வாழ்க்கையின் கதவை திறக்கப் போகிறது. அந்த தருணத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள். அந்த நாளில் உன் மனதில் தோன்றும் அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி.